Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்க போறோம். ஸ்டோரி மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். நிறைய புதுசான வார்த்தைகள் கத்துக்கலாம். ப்ரொனன்சியேஷன் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் இந்த கதையை நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த கோல்டன் எக், தங்க முட்டை அப்படிங்கக்கூடிய ஒரு கதை தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தன் வாழ்ந்து வந்திருக்கான். அவங்க கிட்ட ஒரு கோழி இருந்தது. அது தினமும் ஒரு தங்க முட்டை, டெய்லி ஒரு முட்டை தான் போட்டுட்டு இருந்தது. அதை அந்த விவசாயி என்ன பண்றான் அப்படின்னா சந்தோஷமா அந்த முட்டையை வித்து அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாள்லயே அவனுக்குள்ள ஒரு பேராசை உண்டாகுது. டெய்லி இந்த கோழி ஒரு முட்டை தான் போடுது. இந்த கோழியை வெட்டிட்டா இதுக்குள்ள இருக்கிற அனைத்து முட்டைகளையும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ரொம்ப பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கான். அப்படி நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பேராசையின் காரணமா அந்த கோழியை வெட்டுறான். உள்ள ஒரு முட்டையுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நம்ம பேராசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சியா நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. கடைசி அந்த விவசாயம் என்ன பண்றான், ரொம்ப அழுகிறான், ரொம்ப வருத்தப்படுறான். இருக்கக்கூடிய அந்த ஒரு முட்டை போட்டுட்டு இருந்த தங்க முட்டை, அதையும் நம்ம இழந்துட்டோமே நம்ம பேராசையின் காரணமா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? பேராசைப்படக்கூடாது, நம்மிடம் உள்ளதை கொண்டே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். டோன்ட் பி கிரீடி, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ். இதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இப்ப இந்த அழகான ஸ்டோரிய நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனிடம் ஒரு கோழி இருந்தது. அது தினமும் ஒரு தங்க முட்டை இட்டது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அதை எப்படி சொல்லலாம்? there was a poor farmer. there was a poor farmer. poor farmer அப்படின்னா ஏழை விவசாயி இருந்தான். அடுத்து என்னாச்சு? அவனிடம் ஒரு கோழி இருந்தது. he had a hen. hen அப்படின்னா கோழி. he had அப்படின்னா வச்சிருந்தான் அப்படின்னு அர்த்தம். அது தினமும் ஒரு தங்க முட்டை இட்டது. அதை எப்படி சொல்லலாம்? that laid one golden egg every day. அது தினமும் ஒரு தங்க முட்டை போட்டது. சேர்த்து சொல்லலாமா? என் கூட சேர்ந்து அப்படியே ரீட் பண்ணுங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட ஏற்ற இறக்கத்தோட வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Once upon a time there was a poor farmer. He had a hen that laid one golden egg every day. அடுத்து என்னாச்சு? விவசாயி முதலில் சந்தோஷமாக இருந்தான். அவன் அந்த முட்டையை விற்று பணம் சம்பாதித்தான். இது எப்படி சொல்லலாம்? அவன் ஹாப்பியா தான் இருந்தான். அந்த முட்டையை வித்து அவன் பணம் சம்பாதிக்கிறான். அதை எப்படி சொல்லுவீங்க? The farmer was happy at first. The farmer was happy அப்படின்னா அந்த ஃபார்மர் சந்தோஷமா இருந்தான் at first, முதலில். அடுத்து என்ன ஆகுது? அவன் அந்த தங்க முட்டையை விற்கிறான், வித்து பணம் சம்பாதிக்கிறான். அதை எப்படி சொல்லுவீங்க? He sold the golden egg and earned money daily. Okay, he sold அப்படின்னா அவன் விற்றான். The golden eggனா தங்க முட்டையை. and earned money daily. earnனா பணம் சம்பாதித்தான். ஓகே, தினமும். சேர்த்து சொல்லலாமா? The farmer was happy at first. He sold the golden egg and earned money daily. அடுத்து என்னாச்சு? ஆனால் விரைவில் அவன் பேராசைக்குள்ளாகி விட்டான். சீக்கிரமா அவன் பேராசைக்குள்ளாகி விட்டான். அதை எப்படி சொல்லலாம்? But soon, ஆனால் விரைவில். பட்னா ஆனால், சூன்னா விரைவில். He became greedy. He became greedy அப்படின்னா அவன் பேராசை பிடித்து விட்டான், பேராசைக்குள்ளாகி விட்டான் அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். But soon he became greedy. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? பேராசைப்பட ஆரம்பித்து விட்டான்.
அடுத்து என்னாச்சு? அவன் நினைத்தான், இந்த கோழியை வெட்டினால் எல்லா தங்கமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். அவன் நினைச்சான், அந்த கோழியை வெட்டினா எல்லா தங்கமும் ஒரே நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கான். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? He thought, அவன் நினைத்தான், if I cut the hen open, அந்த கோழியை வெட்டி ஓபன் பண்ணா, I can get all the gold at once, ஒரே நேரத்தில் நான் எல்லா தங்கத்தையும் எடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சான். அதை எப்படி சொல்லுவீங்க? He thought, if I cut the hen open, I can get all the gold at once, ஒரே நேரத்துல எல்லா முட்டையும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவன் நினைச்சான். அடுத்து என்ன ஆச்சு? அவன் கோழியை கொன்றான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? கோழியை கொன்னுட்டான். ஆனால் உள்ளே ஒரு தங்க முட்டையும் இல்லை. ஆனா உள்ள வந்து ஒரு தங்க முட்டையும் இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? So அதனால் he killed the hen. He killed அப்படின்னா அவன் கொன்றான். The hen அப்படின்னா கோழியை. But inside, ஆனா அதுக்குள்ள there were no golden eggs. அதுக்குள்ள ஒரு golden egg கூட கிடையாது. சேர்த்து சொல்லலாமா? So he killed the hen, but inside there were no golden eggs. அதுக்குள்ள ஒரு தங்க முட்டையும் கிடையாது. அடுத்து என்னாச்சு? இப்போது அவனிடம் கோழியும் இல்லை, தங்கமும் இல்லை. அவன் மிகவும் வருந்தினான், அழுதான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லலாம்? Now he had no hen. அவங்கிட்ட இப்போ கோழியும் கிடையாது, and no gold, தங்கமும் கிடையாது. ஏன்னா கோழியை கொன்னுட்டான். He felt very sad and cried. அவன் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தான், அழுதான். சேர்த்து சொல்லலாமா? Now he had no hen and no gold. He felt very sad and cried. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? பேராசை பிடிக்கக்கூடாது, இல்ல பேராசை படக்கூடாது. நம்மிடம் உள்ளதை கொண்டே மகிழுங்கள். அவ்வளவுதான். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? டோன்ட் பி கிரீடி. பேராசை படக்கூடாது. கிரீடினா பேராசைப்படுறது. டோன்ட் பி அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். டோன்ட் பி கிரீடி, பேராசை படக்கூடாது. பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ். பி ஹாப்பினா சந்தோஷமா இருக்கணும். வித் வாட் யூ ஹாவ்னா உங்கள்கிட்ட உள்ளதை வச்சு. சேர்த்து சொல்லலாமா? டோன்ட் பி கிரீடி, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹாவ். அவ்வளவுதாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட, எக்ஸ்பிரஷனோட, இன்டோனேஷனோட ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். The golden egg. Once upon a time, there was a poor farmer. He had a hen that laid one golden egg every day. The farmer was happy at first. He sold the golden egg and earned money daily. But soon he became greedy. He thought, if I cut the hen open, I can get all the gold at once. So he killed the hen. But inside there were no golden eggs. Now he had no hen and no gold. He felt very sad and cried. Moral of the story: don't be greedy, be happy with what you have. அவ்வளவுதாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க. இந்த ஸ்டோரியை நீங்க வீட்ல நிறைய டைம் சொல்லி பாருங்க. இங்கிலீஷ்ல இதே எக்ஸ்பிரஷனோட கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லணும். அதான் உங்களோட ஹோம்ஒர்க். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துகளையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.